அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா கூழாங்கல் 2ஆம் கல் பயிற்சிக்கான 2ஆம் கல்லுக்கான பயிற்சி. அதோடு பயிற்சி என்பது சொல்வதை விட இது ஒரு செயல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இது பயிற்சி அல்ல, செயல் பயிற்சி முறை அப்படின்னு சொல்லிக்கலாம். முதல் கல்லில் நாம் மன்னிப்பை கொடுத்தோம், நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தோம். இப்பொழுது நாம் நமது வாழ்க்கையில் பயணிக்கும் போது கடந்து வந்த பாதைகளில் நம்ம நிறைய பேரை காயப்படுத்தியிருப்போம். நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் புரிந்து கொள்ளும் தன்மையில் இல்லாத போது நாம் நிறைய பேரை காயப்படுத்தி இருப்போம். அது நமது தாய் தந்தையராக கூட இருக்கலாம், நண்பர்களாக இருப்பார்கள், உறவுகளாக இருக்கும், கூட பிறந்தவர்களாகவும் இருக்கும், தெரியாத 3ஆம் நபர்களாக கூட இருக்கலாம், பணி செய்யும் இடத்தில் நம்மளுடன் பணிபுரிவர்கள் கூட நம்ம காயப்படுத்தியிருக்கோம். நிச்சயமாக நடந்திருக்கும். இது எப்பொழுதும் நிதானமான ஒரு மனநிலை நமக்குள்ளே எப்பவும் இருப்பதற்கு பக்குவப்பட்டு அனுபவப்பட்டு ஒரு வயதிற்கு மேல் அனுபவங்கள் படப்பட தான் அந்த பக்குவம் நமக்குள்ளே வருது. அது வருவதற்கு முன் நாம் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையில் நம்மளால் காயப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய மனசில் ஒரு வேதனை, நம்மை நினைத்து அவங்க வேதனைப்படும் போதெல்லாம் நமக்குள்ள வாழ்க்கையில் ஒரு சில சறுக்கல்களும் வேதனைகளும் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான உணர்வுகளிலிருந்து நாம் வெளியேறுவதற்கும் அதை நீக்கிக் கொள்வதற்கும் உண்டான அற்புதமான செயல்தான் இந்த 2ஆம் கல் மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறத உணர்வு ரீதியாக செய்யணும் அப்படிங்கிறது. அதே போல் உங்கள் மனதில் நம்ம காயப்படுத்தின நபரை நம்ம மறந்துருப்போம், நம்ம காயம்பட்டதை அதிகமாக மனசில் வச்சுருப்போம் எப்பவுமே. அதனால தான் நேற்று முதல் கல்லில் நாம் அதை செய்தது. இந்த 2ஆம் கல்லை வைத்து நாம் செய்யும்போது அதே மாதிரி தூங்க போகும் முன் நீங்கள் படுக்க போகும் இடத்தில் அமர்ந்து விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கும் இடத்தில் உட்கார்ந்து சமணமிட்டு அமர்ந்து கைகள் இரண்டையும் மடி மீது வைத்து இடது கை திறந்த நிலையிலும் வலது கையில் அந்த 2ஆம் கூழாங்கல் அதற்கு முன்னரே அதை முழுமையாக பார்த்து அதனில் உள்ள மடிப்புகளையும் அதன் வடிவத்தையும் நிறத்தையும் மனதில் இருத்தி கண்களை மூடி அந்த கல்லை நினைவுக்கு கொண்டு வந்து முதல் கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் என்ன வேறுபாடுன்றதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வலது கையில் அந்த 2ஆம் கல்லை வைத்து கைகளை மூடியபடி உங்கள் கண்களின் கருவிழிகளை கண்களை மூடியபடி உணர்ந்து பார்ப்பது. ஒரு சில நிமிடங்கள் கண்களாலே பார்த்து ஒரு நிதானமான மனநிலை உங்களுக்குள் வந்த பின் ஒரு ஆழ்ந்த சுவாசம் ஒரு 5 முறை சுவாசம் செய்து முடித்த பின் உங்கள் நினைவுகளை உங்களின் இருதய பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கிருந்து மிக நிதானமாக உங்களது வாழ்க்கையில் சிறு வயது முதல் உங்கள் நினைவுக்கு வந்த நாளில் யாரையாவது மிகவும் மனதால் மிக வேதனைப்படுத்தி காயப்படுத்தப்பட்ட நபர் யாராகிலும் இருந்தால் அவர்களை நினைவுக்கு கொண்டு வந்து அந்த காட்சியை ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் அமர்ந்து பார்த்து உணர்ந்து அந்த நபர் எவ்வளவு நாம் சொன்ன சொல்லால் வேதனைப்பட்டிருப்பார், அவமானப்படுத்தியிருப்போம், இல்லை ஏமாற்றிருக்கலாம், இல்லை துரோகம் செஞ்சிருப்போம், ஏதாவது ஒரு நிகழ்வில் அவர் வேதனைப்பட்டிருப்பார் இல்லையா? அது நமது தாயோ தந்தையோ சகோதரனோ நண்பனோ சக பணிபுரிபவர்களோ அவர்களிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் அன்று ஏதோ புரிந்து கொள்ளும் தன்மையில் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் நான் தான் என்ற மமதையில் நான் உங்களிடம் மிக மோசமாக நடந்து உங்களை காயப்படுத்தி இருக்கிறேன். இதற்காக உங்களிடம் ஏங்கி மனதார மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் உங்கள் உள் ஆழ மனதில் இருந்து உங்கள் ஆன்மாவிலிருந்து என்னை மன்னித்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு மன்னிப்பு தாருங்கள் அப்படின்னு ஏங்கி கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்பது என்பது மிகப்பெரிய செயல். ஏங்கி கேட்பது இதில் மிக அற்புதமாக நமது மனம் மிக லகுவாக லேசாக நமது கரைகள் அத்தனையும் அதிலிருந்து அகலும். இந்த பயிற்சி செயல்முறை என்பது ஒரு நாள் மட்டும் செய்வதில்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் அப்பப்பொழுது ஏற்படும் போதெல்லாம் ஒரு கோபமோ வெறுப்போ சாபமோ சஞ்சலமோ நமது வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி ஏற்படும் போதெல்லாம் இந்த ஒரு செயலை இரவு படுக்க போகும் முன் செய்து அதற்கு மன்னிப்பு கொடுப்பதோ கேட்பதோ அந்த செயலை செய்து முடித்தால் இந்த மன்னிப்பை ஏங்கி பெற்று
நம்மை நாம் சுமையில்லாத ஒரு தொடர் இல்லாத ஒரு பூ மலர்வது போல் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு நாம் என்றும் இருக்க வேண்டும் என்பதே இந்த செயல். அப்படி ஏங்கி மன்னிப்பை கேட்டு பெறுங்கள். அந்த நபரை காட்சிப்படுத்தி மன்னிப்பை கேட்டு முடித்த பின் அவர் மனதார மன்னித்தது போல் நீங்கள் காட்சிப்படுத்தி, அவர் பரவாயில்லை, நான் உங்கள் மன்னிப்பை ஏற்கிறேன், நான் என் மனதார உங்களை மன்னித்து விட்டேன் அப்படின்ற அந்த நபர் சொல்வது போல் காட்சிப்படுத்தி அவருக்கு நன்றியும் சொல்லணும். ஏன்னா மன்னிப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க தான் கொடுத்தா தான் அது முழுமை பெறும். அதனால் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அவங்களுக்கு நன்றி சொல்லணும். என் மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு என் மனதார நன்றி சொல்கிறேன், மிக்க நன்றி அப்படின்னு முழுமையாக உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லும்போது அந்த கையில் உள்ள வலது கையில் உள்ள கூழாங்கல்லை கொஞ்சம் அழுத்தியபடி நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லி முடித்து மிக மெதுவாக உங்கள் வலது கையை திறங்க. அதே வேளை உங்கள் கண்களையும் மெதுவாக திறந்து அந்த இரண்டாவது கல்லை பார்த்து ஒரு புன்னகை செய்யுங்க. செஞ்சு முடித்த பின் அந்த கல்லை உங்களது அறையில் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு மிக நிம்மதியாக ஆழமான ஒரு அமைதியோடு நீங்கள் ஒரு குழந்தை போல் தூங்கிவிடுங்கள். காலையில் எழும்போது மிக லேசாக இருக்கும் உங்களது உடலும் உங்களது மனமும் மிக பேரமைதியாக ஒரு ஆழ்ந்த நிதானத்தோடு இருப்பதை நீங்கள் உணர முடியும். இந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நாம் நமது வாழ்க்கையில் பயணிப்போம். முழு நம்பிக்கையுடன். வேதா.